ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் இது போல் வாட்டர் கேன்லாம் வச்சுருப்போம் இல்லையா, இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கத்தி வச்சு லைட்டாக கேஸில் ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் கேனை இது போல் பாதியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண வாட்டர் கேனை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சிசர் எடுத்துக்கலாங்க. சிசர் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் அந்த மேல் போர்ஷன் வாட்டர் கேன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதை எடுத்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்னதாக நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த வாட்டர் கேன் மேலே எப்போதும் போல் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விடுங்க. இப்போ நமக்கு நல்லா கரெக்டாக இருக்குது, நல்லா டைட்டாகவும் இருக்குங்க. இது எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம மேல் போர்ஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பூன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது உள்ளுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் இது போல் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், நல்லா சுத்தமாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்படும் போது அழகாக நீங்கள் மேல் போர்ஷனை ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கவே ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த டிப்ஸையும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம முட்டை வேக போகிறோன்னா மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன குக்கர் எடுத்துருக்கேன். இது போல் சின்ன குக்கர் எடுத்துகிட்டு ஒரு 2 கிளாஸுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை முட்டை நீங்கள் வேக போகிறீங்களோ அத்தனை முட்டையும் நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3 முட்டை மட்டும் நான் சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் ஒரு ட்ராப் அளவுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் நீங்கள் குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விசில் நீங்கள் மாட்டி விட்டுருங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சு குக்கரை தூக்கி நீங்கள் கேஸ் மேலே வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஐஸ் ஸ்பீடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் குக்கர் விசில் கழட்டிட்டு எப்போதும் போல் குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த முட்டையில் நமக்கு உடஞ்சி போகாமல் அழகாக நமக்கு வெந்து வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சுடுன தண்ணி கீழே ஊற்றிட்டு நார்மல் சில்லு தண்ணி நீங்கள் ஊற்றி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் முட்டை எடுத்துகிட்டு அழகாக நம்ம கொஞ்சம் நம்ம தட்டிட்டு அழகாக நீங்கள் முட்டை உரிச்சாலே போதும். முட்டை எங்கேயுமே அழகாக நமக்கு கிராக் ஆகாமல் எங்கேயுமே நமக்கு வேஸ்ட் ஆகாமல் அழகாக நமக்கு முட்டோடு ஃபுல்லாகவே நமக்கு தனியாக கலந்து வந்துடுங்க. இப்போ நான் முட்டை உரித்து காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு முட்டை உரிக்க ஈஸியாக இருக்குன்னு சொல்லி. பாருங்கள், அழகாக நம்ம ஒரு முட்டை ஃபுல்லாகவே நம்ம உரிச்சாச்சுங்க. முட்டை நீங்கள் உரிச்சு எடுத்ததுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ முட்டையாக இருந்தாலும் சரிங்க, இது போல் நீங்கள் முட்டையை வேக வச்சு பாருங்கள். அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு முட்டை வெந்துடும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நமக்கு நிறைய கேஸ் மிச்சமாகும். அது மட்டும் இல்லாமல் டைம் சேவ் ஆகும். நமக்கு முட்டையே வேஸ்ட் ஆகாமல் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம எந்த பருப்பு நம்ம கொட்டி ஸ்டோர் பண்ணாலும் சரிங்க, நமக்கு வண்டு புழு பூச்சிருங்க. அதுவும் நம்ம முக்கியமாக பாசி பருப்பு நம்ம கொட்டி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பாசி பருப்பு நமக்கு எப்போவுமே சீக்கிரமாக வண்டு பூச்சில் நமக்கு விழுந்துருங்க. அந்த மாதிரி நமக்கு வண்டு புழு பூச்சி விழாமல் இருக்க இந்த ஒரு சிம்பிள் டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் பாசி பருப்பு நான் பாக்ஸில் கொட்டி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் 2 பொருள் நீங்கள் வைக்கணுங்க. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பிரியாணி எல்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி பிரியாணியில் ஒன்று போல் பெருசாக எடுத்துகிட்டு அந்த பருப்பு உள்ளுக்குள்ளே இது போல் கரெக்டாக நீங்கள் சென்டரில் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கு போடக்கூடிய பட்டை 2 துண்டு போல் பட்டை எடுத்துருக்குங்க. பட்டையுமே பெருசாக இருக்குது. பட்டையுமே உள்ளுக்குள்ளே வச்சு விட்டுட்டுங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சதுக்கப்புறம் எப்போதும் போல் மூடி போட்டு டைட்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பாசி பருப்பு நமக்கு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்போவுமே நமக்கு வண்டு புழு பூச்சி நமக்கு விழுகாமல் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பருப்பே நமக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்குங்க.
நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்ல நம்ம குக்கர்ல சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைம்ல சாம்பார் சமைக்கும்போதோ, இல்ல ஏதாச்சும் நம்ம வேறு ஏதாவது செய்யும்போது தண்ணி கொஞ்சம் நம்ம கூடுதலா வச்சுருவோம் இல்லையா? அந்த மாரி நம்ம பண்ணும்போது தண்ணி ஃபுல்லாவும் நமக்கு வெளிய பொங்கி வந்து, அந்த கேஸ் ஸ்டவ் கிச்சன் கிட்ட எல்லாமே நமக்கு ஊத்தி கெடக்கும் இல்லையா? அந்த மாரி நமக்கு கீழ சிந்தாம இருக்க இந்த டிப்ஸ நீங்க ட்ரை பண்ணுங்க. அந்த விசில் வரதுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க நம்ம கிச்சன் டவல சின்னசா ரோல் பண்ணி இது போல நீங்க குக்கர் மூடி மேல க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நான் வீடியோல காமிக்கிறேன் பாருங்க. இது போல நீங்க கிச்சன் டவல ரோல் பண்ணி மாரி இது போல வச்சுட்டா போதும். நமக்கு எத்தனை விசில் வந்தாலும் சரிங்க, தண்ணி ஃபுல்லாவே நமக்கு கீழ சிந்தாம, அந்த துணி ஃபுல்லாவே நமக்கு நனைஞ்சிருக்கும். துணி நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த மாரி நம்ம விசில் வந்ததுக்கப்புறம் எப்போதும் போல நீங்க கேஸ் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம விசில் ஆறுனதுக்கப்புறம், அந்த மேல இருக்கிற துணி ஃபுல்லாவே நம்ம எடுத்துடலாங்க. நீங்களே பாருங்க குக்கர் மூடிட்டு நமக்கு தண்ணி எங்கேயுமே கீழ பொங்கி விழுஞ்சு ஊத்தல. இதுவே நம்ம துணி போடாம இருந்தா தண்ணி ஃபுல்லாவே நமக்கு அடுப்பு மேல, கிச்சன் கீழ எல்லாமே நமக்கு படிஞ்சிருக்கும். அதெல்லாம் நமக்கு சுத்தம் பண்ற மாரி இருக்குங்க. ஆனா இப்ப நம்ம வெறும் மூடிய மட்டும் தான் கிளீன் பண்ற மாரி இருக்கும். நமக்கு டைமும் சேவ் ஆகும். அதேபோல வேலையும் ஈஸியாகும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உப்புல கம்போர்ட் ஊத்தி பாருங்க. நீங்களே ஷாக் ஆவீங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, தூளுப்பு எடுத்துருக்கேங்க. இந்த தூளுப்ப நீங்க சைடுல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குட்டியா ஒரு கப் எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாரி நீங்க கப் எடுத்துக்கோங்க. மூடி க்ளோஸ் பண்ற மாரி. அதுக்கப்புறம் நம்ம தூளுப்பு எடுத்துக்கலாங்க. தூளுப்பு எடுத்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, குட்டி டப்பாக்குள்ள ஒரு 2 டீஸ்பூனுக்கு மட்டும் நம்ம தூளுப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம உப்புத்தூள் டப்பாவை நம்ம சைடில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பூனுமே எடுத்து நீங்கள் ஒரு ஓரம் வச்சுக்கோங்க. உப்புத்தூள் டப்பா நீங்கள் கையில் வச்சதுக்கப்புறம் கம்போர்ட் நம்ம எடுத்துக்கலாங்க. எந்த பிராண்டட் கம்போர்ட்டாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஜூம் பிராண்டாங்க எடுத்துக்க ஒரு 2 டீஸ்பூனுக்கு மட்டும் கம்போர்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த உப்புத்தூள் கம்போர்ட் நான் சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள் 2 டீஸ்பூனுக்கும் மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். அதிகமாக நான் சேர்க்க கிடையாது. அதுக்கப்புறம் நான் கம்போர்ட்டு மூடி போட்டு சைடில் நான் வச்சுக்கிறேங்க. இப்போ நம்ம லைட்டாக அந்த பாக்ஸை நீங்கள் ஷேக் பண்ணால் போதும். அந்த உப்புத்தூள் அந்த கம்போர்ட் ஃபுல்லாகவே நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்குங்க. இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது கூடவே நீங்கள் ஒரு 4, 5 கிராம்பு போல் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு போல் கற்பூரம் பவுடர் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூனுக்கு நம்ம கல்லுப்புமே நம்ம சேர்த்துக்கலாம். தூளுப்பு கல்லுப்பு ரெண்டுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தாங்க நமக்கு ரொம்ப நாளைக்கு வாசனை தூக்கி கொடுக்கும். அதுக்காக தாங்க. இப்போ நம்ம எல்லாமே சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா நீங்கள் ஷேக் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் எடுத்து சின்ன சின்ன ஹோல்ஸாக நீங்கள் இது மாதிரி நீங்கள் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடு நம்ம என்ன தான் க்ளீனாக வச்சுருந்தாலும் சரிங்க, நம்ம வீடுக்குள்ளே அதுக்கப்புறம் பாத்ரூம் உள்ளுக்குள்ளே நமக்கு ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்குங்க. அதுக்காக நம்ம ரூம்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நீங்கள் ரூம்ஸ்லேயே வாங்கி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும். அந்த பேட் ஸ்மெல் ஃபுல்லாகவே நமக்கு அவாய்ட் பண்ணி நல்ல ஒரு குட் ஸ்மெல்லாக இருக்குங்க. 20 நாளைக்கு ஒரு டைம் மட்டும் கொஞ்சமாக கம்போர்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சா போதும். நமக்கு நல்ல ஒரு வாசனையாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம பாசிப்பருப்பு சாம்பார் செய்ய போகிறோம்னா மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தாங்க நமக்கு பாசிப்பருப்பு சாம்பார் சீக்கிரமாக கெட்டு போகாது. நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். சீக்கிரமாக நமக்கு ஜீரணமும் ஆகுங்க. நீங்கள் பாசிப்பருப்பு சாம்பாருக்கு என்ன நீங்கள் சேர்ப்பீங்களோ அதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் கொஞ்சம் போல் வெந்தயம், கொஞ்சம் போல் நீங்கள் ஜீரகம் நீங்கள் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா நம்ம கலக்கி விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் குக்கர் மூடி போட்டு எப்போதும் போல் எத்தனை விசில் நீங்கள் வைப்பீங்களோ அத்தனை விசில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு நல்லா நம்ம மசிச்சு விட்டுடலாங்க. நீங்கள் தாளிக்கும் போதுமே கொஞ்சமாக ஜீரகமும் கொஞ்சமாக நீங்கள் வெந்தயம் போட்டு நீங்கள் தாளிச்சிங்கன்னா சாம்பார் நல்லா மணமாகவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஜீரணமாகும். முக்கியமாக நமக்கு சாம்பார் கெட்டுமே போகாது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டு கேஸ் அடுப்பை நம்ம என்னதான் தொடச்சி க்ளீனாக வச்சுருந்தாலும் சரிங்க, அந்த கேஸ் அடுப்பு மேலே நமக்கு ஒரு விதமான அழுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த அழுக்கை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். அதே போல் அடுப்பை நம்ம புதுசு மாதிரி பல நமக்கு மாற்றிடலாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருக்கிற ஸ்டாண்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த கேஸ் அடுப்பை நீங்களே பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இருக்குன்னு நீங்களே பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் முகத்துக்கு போடக்கூடிய பவுடர் கொஞ்சமாக நீங்கள் கேஸ் அடுப்பு மேலே நீங்கள் கொட்டிக்கோங்க. இந்த பவுடர் வச்சு கேஸ் அடுப்பு ஃபுல்லாகவும் எல்லா பக்கம் இது போல் நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா பக்கம் நம்ம நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் ஒரு துணி எடுத்துக்கலாங்க. துணி வச்சு எல்லா பக்கம் நம்ம கேஸ் அடுப்பை நல்லா தொடச்சி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நமக்கு நல்லா பளிச்சுன்னு ஆகுங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒரு டைம் தொடச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி நம்ம எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்பு மேலே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் நீங்கள் தண்ணி நம்ம தெளித்து விட்டுடலாங்க.
அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம துணி வச்சு கேஸ் அடுப்பு ஃபுல்லாகவும் ஒரு டைம் நல்லா நம்ம தொடச்சி விட்டுட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் கேஸ் ஸ்டவ் அடுப்பு நீங்கள் பார்த்ததுக்குமே இப்போ நீங்கள் பார்த்ததுக்குமே எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது நீங்களே பாருங்கள். வெறும் நம்ம பவுடர் போட்டு மட்டும் தாங்க க்ளீன் பண்ணோம். அந்த அழுக்கு எல்லாமே நமக்கு வந்துடுச்சு. அந்த கேஸ் அடுப்பை பார்க்கவே பளிச்சுன்னு பளபளன்னு இருக்குங்க. உங்கள் வீட்டில் கேஸ் அடுப்பு க்ளீன் பண்ண இந்த டிப்ஸை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கேஸ் அடுப்பு பார்க்கவே பளபளன்னு பளிச்சுன்னு மாறிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாங்க வேறொரு வீடியோவில்.